பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் எவ்வளோ பேர் வின் பண்ணியிருந்தாலும் ஆனால் சில பேரோட நினைவுகள் தான் மக்களிடம் வந்து அழிக்க முடியாதா இருக்கும். நம்ம இந்த சேனல் டனி ஸ்டோக்கில் ஜனனி அவர்கள் இந்த சேனலில் டனி ஸ்டோக்குக்கும் என்னுடைய முதலாவது சேனல் அசீம் அவர்களுக்கும் பிக் பாஸ் 6 தமிழில் சப்போர்ட் பண்ணிக்குள்ள ஜனனி அவர்களுடைய அந்த 70வது நாள் வெளியேற்றம் நடக்கிறப்போ வந்து நம்ம ரிவ்யூ வீடியோ போடக்குள்ள பல பேர் அழுதார்கள், நம்மளே அழுதுட்டோம். கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே அந்த அழுத அவங்களுக்காக அழுதவர்கள் பல அப்படின்னு பல மக்களோட கமெண்ட் இந்த சேனல்லே இருக்கு. நீங்கள் இப்போ வேணும்னா போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரதீப் ஆண்டனி அவருக்கு நடந்த துரோகம், அது டனிஸ் வியூவில் நம்ம அழுதோம், சரிங்களா? பல மக்கள் அழுதார்கள். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் 8 தமிழில் ஒரு நபரோட வெளியேற்றத்துக்காக உலகத்தில் இருக்க மக்கள், நல்ல இதயங்கள், மனிதர்கள் அப்படின்னு நல்ல மனுஷன் இருக்கிறவங்க தான் மனிதர்கள். ஸோ அப்போ பல கோடி மக்கள் அழுதார்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள கண்டிப்பாக சாச்சனாவுக்காக அழுதார்கள் அப்படி என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் சாச்சனா, முத்துக்குமரன் அவங்களுடைய அந்த அண்ணன் தங்கை பாசம் அதை பார்க்கக்குள்ள பல சகோதரிகள் வந்து என் அண்ணனை நினைச்சு அழுதேன், என் தங்கச்சியை நினைச்சு அழுதேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்குள்ள இதெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்காது. பிக் பாஸ்ல எல்லாருக்குமே கிடைக்காது. சில பேருக்கு மட்டும்தான் இப்படியான தருணங்கள் அமையும். அது முத்துக்குமரன் சாச்சனா அவர்களுக்கு அமைந்தது வந்து கடவுளே பல பதில்களை சொல்றார் அப்படி என்பதான் அர்த்தம். இன்னொரு முக்கியமான விடயம், சாச்சனா அவர்களுடைய அந்த என்ன சொல்லலாம், அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசின வாய்கள் காசை வாங்கி போட்டு விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை அட்டாக் பண்றதுக்கு அந்த பொண்ணை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ண நபர்கள், இந்த சௌந்தர்யா, ஜாக்லின், அருண் இதுகள் பண்ற குப்பத்தனங்கள் வெளியில வரக்கூடாதுன்னு சாச்சனான்ற அந்த 20 வயசு பொண்ணை பகடக்காயா யூஸ் பண்ண காசுக்கு வேலை செய்யற பிக் பாஸ் இன்ஃபுளுசர்ஸ், பிக் பாஸ் அப்டேட் கொடுக்குறவங்க, இத்தனை பேருக்கும் அந்த பொண்ணு பதிலடி கொடுத்து போட்டு தான் போனாங்க, சரிங்களா? அவங்களுடைய மேச்சூரிட்டி லெவல், அவங்களுடைய நல்ல இதயம், அவங்களுடைய உண்மையான அன்பு அப்படின்னு சாச்சனா அவர்கள் வெளியில போகக்கூடிய அவங்கள பற்றிய பைகள், வெளியில நிலவின பைகள் எல்லாத்துக்கும் செருப்படி கொடுத்து போட்டு தான் போனாங்க. அதுல முக்கியமா முத்துக்குமரன் அவர்களுக்கும் மஞ்சரி அவர்களுக்கும் அவங்க கடைசி அந்த கொடுத்த இது ஒரு பொம்மைய மஞ்சரிக்கும் அவங்களோட மெடலை வந்து முத்துக்கும் கொடுத்தது, அவங்க சொல்லி கொடுத்த விடயங்கள் எல்லாம் அது அவங்க அந்த இயல்பு ஆத்மார்த்தமா வந்தது. அது வந்து இந்த ஷோவை பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த சீசன் அப்படின்னே சொல்ற மாதிரி சாச்சனா அவர்கள் ஒரு முத்திரையை பதிச்சுட்டாங்க. அதோட அவங்க சொன்னது முத்துக்குமரன் மஞ்சரி கண்டிப்பா வந்து இந்த ஷோல முத்துக்குமரன் வின்னர் அப்படின்னா ரன்னரா வர்றதுக்கு கூட மஞ்சரிக்கு தகுதி இருக்கு. ஏன்னா மஞ்சரிக்கு இருக்கிற திறமைகள் முத்துவை தவிர்த்து வேற யாருக்குமே வந்து அங்க இல்லை, சரியா? அப்படி இருக்கக்குள்ள சாச்சனா அவர்கள் அந்த 2 பேரையும் குறிப்பிட்டு சொன்னது சிறப்பா இருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்ட் அவங்களுடைய ஜேர்னியோட எண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு பேர் அழுதாங்கல்ல சாச்சனாக்கு, அது டைட்டிலோட மிகப்பெரிய வெற்றி தான், சரிங்களா? ஸோ இது வந்து சாச்சனா அவர்களுக்கு மக்கள் கொடுக்குற ஒரு அன்பு தான். இது அவங்களுடைய உண்மையான வெற்றியை வந்து அது காமிக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாச்சனா அவர்கள் 20 வயசு பொண்ணுக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டி லெவல் இந்த 30 வயசு சௌந்தர்யாவுக்கு வந்து இல்லை. இப்போ கூட லைவ்ல அழுது டிராமா போடுது, ராயன் கூட அடுத்தவங்களை மொக் பண்ணுது. அப்போ அதுகள் திருந்தாத ஒரு கூட்டம். அப்போ இந்த அர்த்தம் காசு தானே, அப்போ உழைப்போட அருமை தெரியாது, காசுட அருமை தெரியாது, அன்போட அருமை தெரியாது, அது போலியா நடிக்குது. ஆனால் இங்கெல்லாம் சாச்சனா வந்து இவங்க வந்து மஞ்சரி அப்படின்ற ஒரு பொண்ணை நிறத்தை வச்சு முத்துக்குமரன் அவர்களுடைய ஏழ்மையை வச்சு இவங்க ஒதுக்குறதுக்கும் முதுகுக்கு பின்னால பேசுறதுக்கும் அந்த 20 வயசு பொண்ணு படிப்பிச்ச பாடம் தான் சொன்னாங்க, மஞ்சரி அவர்களை ஒதுக்கி வைக்காதீங்க, அவங்க பாவம், அவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி. இதுகளோட கேடுகட்ட புத்திக்கும் கேடுகட்ட செயலுக்கும் அந்த பொண்ணு போய்க்குள்ள கூட செருப்படி கொடுத்துட்டு போச்சு. அந்த பொண்ணோட அந்த நல்ல எண்ணத்தை காமிச்சுது. ஸோ ஓவரால் வந்து சாச்சனா அவர்கள் அவங்களுடைய தரத்தை குணத்தை காமித்தாங்க, சிறப்பு. அதே நேரத்தில் இந்த ஷோவுக்கு தகுதியான நபர்களுக்கு அவங்க போய்க்குள்ள அந்த தகுதியான நபர்களை அவங்க ஸ்டைலில் காமித்ததும் சிறப்பு. முத்துக்குமரன் மஞ்சரி, சரிங்களா? ஸோ இது வந்து இன்னைக்கு டனிஸ் வியூவில் நான் வீடியோ போட்டுட்டேன். டனிஸ் டோக்கில் சாச்சனாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்கள பிடிச்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இனி வர்ற நாட்களில் அடுத்த வருடம் அவங்க முத்துக்குமரனோட வெற்றியோட அவங்களுடைய படத்தோட அப்டேட்டையும் நம்ம வந்து பேசுவோம், இந்த சேனலையும் பேசுவோம், டனிஸ் வியூலையும் பேசுவோம். ஸோ சாச்சனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பின்னால் ஒரு மக்கள் படையே இருக்கு, திலக்குங்க. மகாராஜா படத்தில் நீங்கள் நடிகைக்குள்ள உங்களுக்கு பெருசாக ஃபேன்ஸ் இல்லை, பிக் பாஸுக்குள்ள வரைக்குள்ள இருந்த ரசிகர்களை விட இப்போ வந்து பல லட்சம் பேர் உங்களுக்கு ரசிக்கிறாங்க, உங்களை பல பேர் வீட்டு பிள்ளையா பார்க்குறாங்க, உங்களுடைய படங்களோட அப்டேட்டை காத்திருக்காங்க அப்டேட்டுக்காக.
ஸோ வாழ்க வளர்க. நன்றி.